அஹிம்சா சத்யமக்ரோதக தியாக சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம். தயா பூதேஷு, துயரப்படுகின்ற உயிரினங்களிடத்தில் நமக்கு வரவேண்டிய உணர்வு தயா என்று பார்த்தோம். தயா என்றால் கருணை, அன்பு. இந்த தயா என்ற உணர்வுதான் அஹிம்சையை பின்பற்ற நமக்கு ஆதாரமாக இருக்கும். இந்த உணர்வுதான் நமக்கு இறுதியில் தியாகத்திற்கும் துணையாக இருக்கும் என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தது அலோலுப்துவம், இந்திரியங்களினுடைய அமைதி. தமக என்பதைத்தான் மீண்டும் இங்கு பகவான் அலோலுப்துவம் என்று கூறியிருக்கின்றார். இந்திரியங்களுக்கான பொருள்கள் சுற்றி இருக்கும் பொழுது இந்திரியங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்தது மார்தவம், மென்மையாக நடத்துதல். ஒருவர் தவறு செய்தால் அவருக்கு அதிக தண்டனை கொடுக்காமல் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்ளுதல். பிறகு ஹ்ரீஹி, சென்ற வகுப்பில் கடைசியாக பார்த்த பண்பு. ஹ்ரீஹி என்பது பணிவு, எளிமை. பிறகு தவறு செய்வதற்கு மனம் வெட்கப்படுதல், ஹ்ரீஹி. இனி நாம் அடுத்ததை பார்க்க வேண்டும். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அசாபல்யம். அசாபல்யம் என்பது பயனற்ற செயல்களை செய்யாமல் இருத்தல். விருதா சேஷ்ட வர்ஜனம். வர்ஜனம்னா விடுதல், விருதா என்றால் பயனற்ற, சேஷ்டா அல்லது சேஷ்டனம், சேஷ்டா என்றால் செயல்கள். பயனற்ற செயல்களை செய்யாமல் இருத்தல். இங்கு பயனற்ற செயல்கள் என்றால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் கைகள் கால்கள் இவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்துதல் அல்லது செயல்படுத்துதல். தேவையற்ற அல்லது பிரயோஜனமில்லாமல் உடல் செயல்படுதல். அது சிலருக்கு ஒரு ஹேபிட், பழக்கமாக இருக்கும். உதாரணமாக சில பேர் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது காலை ஆட்டிக்கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் இங்கு பகவான் சொல்கின்றார், விருதா சேஷ்ட வர்ஜனம். அதாவது ஏன் அப்படி செய்கிறார்கள்னால் அதுக்கு அர்த்தம் கிடையாது, அது பழக்கம். அதே போல் கை ஆட்டுவார்கள். கிளாஸில் போர் அடிச்சதுன்னா பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு கிழிச்சிட்டு இருக்கிறது. அதெல்லாம் இப்படி தெரியுது, நான் போனதுக்கப்புறம் தெரியுது. அப்படி இதெல்லாம் என்னென்னா எதையாவது கைகள் கால்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி கர்மேந்திரியங்கள் இந்த இடத்துல பகவான் குறிப்பிடுகின்றார். கால்கள் கர்மேந்திரியங்கள், கைகள் கர்மேந்திரியங்கள். அதே போல் வாக், பேசுதல், எதையாவது பேசிக்கொண்டே இருத்தல். லூஸ் டாக் அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா, அதுதான். அப்படி சில பேர் ஃபோன் இடத்துல பேசுவார்கள். எப்போ? ஃபோன் ரிங் பண்ணாதப்போ ஃபோன்கிட்ட போய் பேசுறது. அதுக்கப்புறம் இனர்ட் ஆப்ஜெக்ட், ஜடமான பொருள்கள் இடத்துல பேசிகிட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் சில பேர் ஒரு விளையாட்டாக செய்வார்கள். சில பேர்த்துக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். அப்படி தேவையற்ற செயல்களை செய்யாமல் இருத்தல். நம்மை அறியாமல் நம்முடைய உடல் ரீதியாக கைகளோ கால்களோ மற்ற செயல்களோ தேவையில்லாமல் ஒரு ரொட்டீனாக செய்து கொண்டிருப்போம். நம்முடைய அறிவிலிருந்து அது விலகி இருக்கும். அப்படி செய்யாமல் இருத்தல். சாப்பல்யம்னா சபலம், ஷரீரத்தினுடைய சபலம். அச்சாபல்யம் என்றால் ஷரீரம், உடலினுடைய எந்த உறுப்புகளும் நம்முடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அது குறிப்பாக பேச்சில் சில பேர்த்துக்கு இருக்கும். ஏதோ ஒன்று பேசணுமேனு பேசுவது, பிறகு எதையாவது சத்தம் செய்வது. சில பேர் தூக்கத்திலையும் கூட பேசுவார்கள். காரணம் என்னென்னா பழகி பழகி
அப்படி தூக்கத்தில் பேசுகிறது ரொம்ப டேஞ்சர். உள்ளே இருக்கிற சீக்கிரட்டால் வெளியே வந்துடும். ஏதாவது மனசில் வச்சுருந்தோம்னா பேசிடுவோம். காரணம் ஏன் என்றால் நம்ம லூஸாக இருந்து பழகிட்டோம். எந்த ரெஸ்பான்ஸ், எந்த செயல் நம்மிடத்திலிருந்து வர வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு இல்லாததனால் வந்த விளைவு இது. அப்படி வாக், பாணி, பாதம் முதலியவைகளை தேவையற்ற செயல்களுக்குள் ஈடுபடுத்தாமல் இருத்தல், எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். சரி, அப்படி இருந்தால் என்ன, இருந்துட்டு போகட்டுமே. அதாவது பயனில்லாத செயலை செய்யாதீர்கள்னு சொல்கிறீர்கள். அந்த செயலுக்கு தான் பயன் இல்லையே, பிறகு செய்தால் என்னன்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதுவே எந்த பயனையும் கொடுப்பதில்லை, அதனால் நியூட்ரலாக தான் இருக்குது, செஞ்சுட்டு போகிறேனே அப்படின்னு சொன்னால் என்ன பலன் வரும் என்றால், இந்த செயலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கவனக்குறைவு என்பது அவர்களை அறியாமல் வந்துவிடும். கவனக்குறைவுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வேல்யூ. அதாவது நம்மிடம் இருக்கக்கூடாதது கவனக்குறைவு, நெக்லிஜென்ஸ். பல பெரிய வீழ்ச்சியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவினால தான் வருகின்றது. எலக்ட்ரிசிட்டியிடம் கவனக்குறைவோடு ஹேண்டில் பண்ண என்ன ஆகும்னா, அப்படி பலருடைய வாழ்க்கையே கவனக்குறைவினால் சென்று விடுகின்றது. பிரமாதக அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. தமிழில் பிரமாதம்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், சமஸ்கிருதத்தில் பிரமாதக அப்படின்னு சொன்னால் கவனக்குறைவு. அப்பிரமாதகனா கவனக்குறைவு இல்லாமல் இருத்தல். அதனால தான் எலக்ட்ரிசிட்டியிலெல்லாம் அந்த ஒரு அபாயம்னு போட்டு மண்டையோட்டை போட்டு இருப்பார்கள். ஏன்னா இந்த இடத்துல கவனக்குறைவாக நடந்து கொள்ளாதே. அப்படி நம்முடைய உடலிலிருந்து வருகின்ற செயல்கள் நம்மை அறியாமல் வந்து பழகிவிட்டால் இது நம்முடைய கவனத்தை மீறி நடக்கின்றது. பிறகு அந்த ஹேபிட் மற்ற எல்லா விஷயத்திலும் சென்றுவிடும். இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம கவனக்குறைவாக இருந்து விடுவோம். இப்போ இதில் எல்லாம் நம்ம கவனமாக இருந்தால் நமக்கு கவனக்குறைவு என்பது வராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், அலர்ட்டாக இருப்போம். ஆகவே நம்முடைய உடலிலிருந்து எந்த ஒரு செயலும் அது ஒரு அனிச்சை செயலாக அல்லது ஒரு சுபாவமாக தேவையற்றதாக வரக்கூடாது. நம்ம தியானம் செய்யும் பொழுதே முதலில் ஃபஸ்ட்டு என்ன தியானம் பண்ணி பழக வேண்டும் என்றால், உடல் அசைவில்லாமல் அமர்ந்து பழகுவது தான் முதல் தியானம், ஃபஸ்ட்டு படி. அதாவது கண்ணு மூடி இருப்போம், அது வாட்டுக்கு உள்ளே உருண்டுட்டுருக்கும், உலகத்தவ சுற்றிக்கிட்டு இருக்கும், அது இருக்கக்கூடாது. கை கால்களை 15 நிமிடம் அசையாமல் வைத்திருந்தால் அது ரொம்ப கஷ்டம். நம்ம அசையாமல் வைக்கணுங்கிற சங்கல்பம் பண்ணிட்டு அமர்ந்தோம்னா தெரியும். அப்படி வைக்கும்போது தான் ஏதோ எறும்பு ஊறுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம மென்டல் ப்ரொஜெக்ஷன் தான். அதாவது 15 நிமிடம் என்னுடைய உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது, அப்படி செய்கிறது தான் முதல் தியானம். அப்படி கொஞ்ச நாள் பழக வேண்டும், அமர்ந்து பழகுதல். அதுக்கப்புறம் எண்ணங்களை இப்படி முறைப்படுத்துறதுங்கெல்லாம் பின்னாடி வர்ற தியானம். அதெல்லாம் நமக்கு பயன்படும். எதற்குன்னா இந்த தேவையற்ற செயல்கள் நம்மிடமிருந்து வராமல் இருக்கும். உடலுக்கும் நல்லதில்லை. சும்மா ரைட் ஹேண்டையே ரைட் லெக்கையே ஆட்டிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா ஒழுங்காக நடக்கிறதுக்கு அது உதவி செய்யாது. அதே போல் சில பேர் கையை ஏதாவது பண்ணுவார்கள், சில பேர் தலையை ஏதாவது செய்வார்கள். இப்படி எதையாவது செய்து கொண்டே இருத்தல், அப்படி இருக்கக்கூடாது. அச்சாப்பல்யம். இங்கே பகவான் என்ன வேல்யூவை சொல்கிறாருன்னா, அலர்ட்டாக இரு, கவனமாக இரு, எந்த ஒரு செயலும் பயனற்றதாக இருக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு வீட்டில் போர் அடிச்சதுன்னு எதையாவது செய்வார்கள். புக்ஸ் இருக்கிறத வேறு அலைமாரியில் மாற்றுறது, இதை அங்கே மாற்றுறதுன்னு எதையாவது அவர்களுக்கு ஒரு செயல் தேவைப்பட்டு கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் இருத்தல், சபலம் இல்லாமல் இருத்தல், இது ஒரு வேல்யூ. இனி அடுத்த வேல்யூவுக்கு செல்ல வேண்டும். இதோடு 2வது ஸ்லோகம் முடிவடைகின்றது. இதுவரை நாம் 20 பண்புகளை பார்த்துள்ளோம். இனி 3வது ஸ்லோகத்தில் 6 பண்புகள் வருகின்றது. 3வது ஸ்லோகம். தேஜக க்ஷமா த்ருதி சௌச்சம் அத்ரோகோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம்
அபிஜாதஸ்ய பாரத. தேஜக 21வது பண்பு தேஜக. தேஜக என்பதற்கு சாதாரணமான ஒரு பொருள் ஒளி, லைட் என்பதுதான். தேஜஸ் என்றால் லைட். இந்த இடத்தில் தேஜக என்பதற்கு ஸ்கில், திறமை, பிரில்லியன்ட் இது போன்ற பொருள்கள். திறமையுடன் இருத்தல், அறிவுபூர்வமாக இருத்தல், ஸ்மார்ட்னஸ் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்வது தான் இங்கு. சங்கரர் தெளிவாக குறிப்பிடுகின்றார், உடலில் இருக்கின்ற தேஜஸ் அல்ல, தோலில் இருக்கின்ற தேஜஸ் அல்ல, பிறகு மனதிற்குள் இருக்கின்ற பிரைட்னஸ், புத்தியினுடைய தேஜஸ், புத்தியினுடைய பிரைட்னஸ், அதுதான் பிரில்லியன்ஸ் அப்படின்னெல்லாம் சொல்லுவோம். பிரில்லியண்ட்டாக இருக்கிறது, திறமையுடன் இருத்தல், அலர்ட்டாக இருக்கிறது, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அதுதான் தேஜக. அதாவது இது எதை குறிக்கின்றது என்றால், தமோ குணத்தில் இருப்பவர்கள் ரொம்ப டல்லாக இருப்பார்கள், அதுக்கு ஆப்போசிட்டு தான் தேஜக. சில பேர் தமோ குணத்தில் இருக்கும்போது ரொம்ப டல்லாக இருக்கிறேன்னு சொல்லுவார்கள் அல்லவா, அந்த டல்னஸ் இல்லாமல் இருத்தல். அப்படின்னு என்ன, தமோ குணம் இல்லாமல் ரஜோகுணத்தில் இருத்தல்னு அர்த்தம். ஆனால் அந்த ரஜோகுணத்திற்கு பின்னாடி சத்துவ குணம் இருத்தல், சத்துவா பேக்டு ரஜஸ் தான் இங்கு தேஜக. ரஜஸுக்கு பின்னாடி சத்துவ குணம் இருந்து சத்துவத்தினுடைய துணையுடன் ரஜோகுணத்தில் இருந்தால் அதான் தேஜக. அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் சில இடங்களில் மிக துரிதமாக ரொம்ப குயிக்காக உடனடியாக செயல்பட வேண்டியது இருக்கும். சில இடத்துல பொறுமையாக செயல்பட வேண்டியது இருக்கும். நம்ம அதை தெரிஞ்சு எந்த இடத்துல மிக வேகமாக செயல்படணுமோ அந்த இடத்துல செயல்பட்டு ஆக வேண்டும். அந்த இடத்துல எல்லாம் அமைதியாக இருந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது. எந்த சூழ்நிலையில் குயிக்காக டிசிஷன் எடுத்து குயிக்காக ரெமெடி கொண்டு வரணுமோ அந்த நேரத்தில் சீக்கிரம் செய்ய வேண்டியதை சீக்கிரம்தான் செய்தாக வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன தேவை, ஒரு செயலை வேகமாகவும் உடனடியாகவும் தாமதம் இல்லாமலும் செய்ய வேண்டுமென்றால் ரஜோகுணத்தினுடைய துணை தேவை. பிறகு அந்த செயல் சரியான நேரத்தில் அந்த இடத்துல செஞ்சுதான் ஆக வேண்டுங்கிற அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். ஆகவே சத்துவ குணம். சில பேர் சுபாவமாகவே எல்லாமே அவசரமாக செய்வார்கள். அப்படி இல்லாமல் எதை வேகமாகவும் உடனடியாகவும் செய்யணுமோ அதை செய்தல், அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு சூழ்நிலையை சரியாக அறிவில் புரிந்து கொள்ளுதல். இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது, உடனடியாக செயல்படுதல். இப்போ அறிவுபூர்வமாக தீர்மானம் செய்து உடனடியாக தாமதமில்லாமல் செயல்படுதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதற்குன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில டிசிஷன் எல்லாம் குயிக்காக எடுக்கணும். குயிக்காக எடுக்கிறது மட்டும் பத்தாது, குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ இங்கே தேஜகங்கிறது குயிக் டிசிஷன், குயிக் இம்ப்ளிமெண்டேஷன். உடனடியாக ஒரு முடிவை எடுத்து உடனடியாக அதை அமுல்படுத்துதல். அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அந்த சக்தியைத்தான் பகவான் இங்கு தேஜக அப்படின்னு சொல்கிறார். அறிவில் தாமதமில்லாமல் முடிவெடுக்கணும். இப்படி முடிவெடுக்கணும்னா நமக்கு டேட்டாவெல்லாம் ரொம்ப கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் மனதில் போட்டு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும், டிலே பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டர் மாதிரி முடிவெடுக்கணும். கம்ப்யூட்டரும் கூட சில சமயங்களில் சர்ச்சுன்னு கொடுத்தா ஃபைல் ரொம்ப இருந்தால் லேட் ஆகும், கொஞ்சம் நம்ம உட்கார்ந்துருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம குயிக்காக முடிவெடுத்து உடனடியாக அதை செயல்படுத்துதல். அதாவது முடிவெடுக்கிறதுல தாமதம் செய்யாமல் இருத்தல், பிறகு அதை செயல்படுத்தவும் தாமதம் செய்யாமல் இருத்தல், அதான் தேஜக. சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துதல். இது உடல் பிறகு மனம், இந்த ரெண்டும் சேர்ந்து வருதல். உடல்லையும் குயிக்காக இருக்கணும், மனதிலையும் நம்ம குயிக்காக மிக வேகமாக துரிதமாக செயல்படுதல், அதான் தேஜக. பிறகு இதற்கு இனி ஒரு பொருள்
நம்முடைய முடிவில் உறுதியாக இருத்தல், ஃபர்ம்னஸ், ரொம்ப உறுதியாக இருத்தல். நம்ம முடிவை மாற்றிக்கொள்ளாமல் மாற்றிக்கொண்டே இருந்து போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முடிவு எடுப்போம், இதை விட இது எடுத்தால் நல்லா இருக்குன்ட்டு போவோம், அதுக்கு முடிவில்லை. அப்படி எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் செயலில் நாம் ஈடுபட்டு செயல்படுதல், ஒழுங்காக செயல்படுதல் அர்த்தம். தமோ குணத்தினுடைய தூண்டுதல் இல்லாமல் நம்ம ஒழுங்காக நம்முடைய கடமையை அறிவுபூர்வமாக செயல்படுதல், தேஜக. இனி அடுத்த பண்பு 22வது க்ஷமா. இந்த பண்பையும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். 13வது அத்தியாயத்தில் க்ஷாந்திஹி என்ற சொல்லில் பார்த்துள்ளோம். அதனால் இதனுடைய சாரத்தை மட்டும் பார்க்கலாம், விளக்கம் நம்ம பார்த்திருக்கின்றோம். க்ஷமா என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள். ஒன்று பொறுமை, இனி ஒன்று மன்னித்தல். பொறுமையாக இருத்தல், இரண்டாவது மன்னித்தல். இதனுடைய விளக்கையும் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு முக்கியமான வேல்யூ. எல்லா தோல்விகளுக்கும் காரணம் என்னென்னா பொறுமையின்மை, அல்லது நம்ம பல சமயங்களில் மேலுக்கு வர முடியவில்லை என்றால் பொறுமையை இழந்திருப்போம். 50 அடி தோண்டுனா தண்ணீர் வரும்னா இவர் 48 வரைக்கும் தோண்டிடுவார். 1 அடிக்கு 2 அடிக்கு பொறுமை இருக்காது, விட்டுட்டு போயிடுவார். அப்போ என்ன பிரயோஜனம்னா 48 அடி தோண்டியனுடைய உழைப்பு வேஸ்ட். அதே போல் எதுக்காவது நம்ம முயற்சி பண்ணுறோம், அதில் தோல்விகள் வரும்பொழுது பொறுமை இல்லாமல் நாம் விட்டு விட்டால் அந்த உழைப்பு தான் நமக்கு பயனில்லாமல் செல்லும். ஆகவே பொறுமையுடன் இருத்தல். பொறுமை எப்படி பழகிறது அப்படின்னா, பொறுமை எப்படி பழகிறதுனா பொறுமையாக இருந்து பொறுமையை பழகிறது. சைக்கிள் ஓட்டி எப்படி பழகணும்னா சைக்கிள் ஓட்டி தான் சைக்கிள் ஓட்டி பழகணும். ஸ்விம்மிங் பண்ணி எப்படி பழகணும்னா தரையிலேயே படுத்துட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போடலாம் அப்படி ஒரு ஸ்ட்ரோக் போடலான்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பழக மாட்டோம். 4 முறை தண்ணி குடிச்சு தான் நம்ம நீந்தி பழக முடியும். அதே போல் பொறுமையாக இருந்து பொறுமையை பழக வேண்டும். பிறகு இதற்கு இனி ஒரு பொருள் மன்னித்தல். மன்னித்தல் என்பதும் மிக முக்கியம். மற்றவர்கள் நமக்கு தவறு செய்த பொழுது நம்மை துன்புறுத்தி இருப்பார்கள், அவர்களை நாம் மன்னித்தல். மன்னித்தல்ங்கிறது வேற, தண்டனை கொடுத்தல்ங்கிறது வேற. ஒருவர் நம்மிடம் தவறாக நடந்து கொண்டால் அவர்கள் திருந்துவதற்கு நம்ம தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம்னா தண்டனை கொடுக்கணும். அவங்கள நம்ம எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினா அவர்கள் திருந்துவார்கள்னா அப்படி நடத்த வேண்டும். அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. மன்னித்தல்ங்கிறது ஆழ்ந்த மனதிற்குள் இருக்க வேண்டிய ஆட்டிடியூட். வெளி தோற்றமாக நம்ம அவர்களுக்கு எப்படி அவர்களிடம் நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். ஆனால் மனதிற்குள் அவர்கள் நமக்கு செய்த தீங்கை மன்னித்தல். அப்படி மன்னிக்கிறதுனால முதல் பிரயோஜனத்தை நம்ம தான் அடைகின்றோம். எப்படி என்றால் அந்த மனிதர்கள் மீது இருக்கின்ற துவேஷம், வெறுப்பு உணர்வு நீங்கும். வெறுப்பு நீங்குதுன்னா கோபம் நீங்கும். கோபம் நீங்குனா மற்ற குணங்கள் எல்லாம் நம்மிடமிருந்து சென்று விடும். இப்போ ஒருத்தரை மன்னிக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா செஞ்ச தப்புக்கெல்லாம் அவன் தண்டனையை அனுபவிக்காமல் போயிடுறானே, அப்போ கடைசியில் துன்பப்பட்டது நான் தானேன்னு நமக்கு தோன்றும். உண்மையில் அதுவல்ல. ஒருவர் தவறு செய்தால் நம்ம மன்னிச்சிட்டாலும் அந்த இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கத்தான் கொடுக்கும். இப்போ நம்ம மன்னிக்கிறதுனால நம்ம மனதிலிருந்து வெறுப்புணர்வு நீங்கும். இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்களை நம்ம வெறுப்பாக பார்க்குறோமோ அவ்வளவு தூரம் நம்ம பகவானிடமிருந்து விலகி இருக்கின்றோம். ஆகவே அந்த வெறுப்புணர்வு நீங்கும். அதுக்கு மன்னித்தல் மிக முக்கியமான ஒரு வேல்யூ. இப்படி நம்ம மன்னிக்கணும்னா அதற்கு மற்ற சில அறிவு ஆட்டிடியூடெல்லாம் வேண்டும். நம்ம எப்போ மன்னிக்க முடியும் என்றால் அவர்களிடத்தில் இருக்கின்ற அறியாமையை பார்க்கின்ற அறிவு நமக்கு வர வேண்டும். இது ஒரு பெரிய அறிவு. மற்றவர்களிடத்தில் இருக்கிற இக்னோரன்ஸை பார்க்குற அறிவு. இந்த அறிவு இல்லாததுனால தான் எல்லா ரகளையும் வந்துட்டுருக்கு. ஒருவர் ஒரு தவறு செய்கிறார்கள், நம்ம துன்புறுத்துகிறார்கள்னு சொன்னால் அவர்கள் அறியாமையினால் அப்படி செய்கிறார்கள்னு அவர்களுடைய அறியாமையை அப்ரிஷியேட் பண்ணணும், பார்க்க வேண்டும். அந்த அறியாமையை பார்க்குற அறிவு இல்லாததுனால தான் நம்ம அவர்களை மன்னிக்கவில்லை. இப்போ சில சமயங்களில் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் ஒன்றும் தெரியாமல் பண்ணல, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறான், அடுத்தது சொல்லிடுவோம்.
தெரியாமல் பண்ணால் நான் மன்னிச்சிடுவேன், குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் தெரியும், அவங்கிட்ட அப்படி பேசுகிறான், எங்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், இதிலிருந்து தெரியாதா என்னன்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும், அறியாமையை பார்த்து அவர்களுக்கு அறியாமை இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அடுத்தது இயலாமையை பார்க்கணும். அவர்களால் வேற வழி இல்லாமல் நம்மை துன்புறுத்துகிறார்கள். அறியாமைக்கு அப்புறம் இயலாமைனா அவங்களே ஹெல்ப்லெஸ். அவங்க அப்படி ஏன் பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அறிவு அவர்களுக்கு பயன்படவில்லை. இப்போ நம்மை ஒருவர் துன்புறுத்துகின்றார், அவருக்கு தெரியுது அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு, தெரிஞ்சும் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு தான் தெரிஞ்சே இப்படி செய்கிறானேன்னு சொன்னால் தெரிந்தும் அவர்களினால் சொல்ல முடியாமல் இருக்க முடியவில்லை. அப்போ இயலாமையினால் பேசுகிறார்கள். இந்த ரெண்டு நம்ம மனசில் பதியணும். ஒன்று அறியாமை, இனி ஒன்று இயலாமை. இயலாமையுடன் கூடிய அறிவும் அறியாமைக்கு சமந்தான். ஒன்று தெரியாமல் நான் தப்பு பண்ணுறேன், ஒன்று நான் தெரிஞ்சு தப்பு பண்ணுறேன். அப்போ அந்த தெரிஞ்சதுங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. தெரிஞ்சதுன்னு சொன்னால் தவறு செய்யக்கூடாது, தெரிஞ்சும் தவறு செய்கிறேன்னா அந்த அறிவு எனக்கு பயன்படவில்லை. ஆகவே அது பயன்படாத அறிவு அறியாமைக்கு நிகர். இப்போ ஒருவங்கிட்ட பணம் இல்லை, இனி ஒருவர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அது கோர்ட்டில் இருக்குது, 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹியரிங்கே வரப்போகுதுன்னா என்ன யூஸ்னா பணம் இல்லாதது தான். அப்படி அறிவு இருக்குது, பிரயோஜனப்படலை, ஒருத்தனுக்கு அறிவே இல்லை, ரெண்டு ஒன்று தான். அப்படி அறியாமை இயலாமை. பிறகு மன்னித்தல்ங்கிறது வர வேண்டும் என்றால் நமக்குள்ள கருணைங்கிற உணர்வை வளர்த்தி கொள்ள வேண்டும். இந்த தயா நமக்கு உதவி செய்யும்னு பார்த்தோம். கருணைங்கிற உணர்வு இருந்தால் நமக்கு மன்னித்தல் முடியும். பிறகு அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். பிறகு எல்லாத்த விட மேலானது என்னவென்றால், எனக்கு வருகின்ற துயரம் என்னை பக்குவப்படுத்துவதற்கு பகவான் கொடுத்த ஒரு பிரசாதம். அந்த புத்தி விட்டால் யாரெல்லாம் நம்மை துன்பப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு டபுள் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். காரணம் என்ன, உன்னை ஒரு கருவியாக வச்சு பகவான் என்னை பக்குவப்படுத்துகின்றார். நான் துயரப்பட்டு ஆகணும் என்னுடைய மனப்பக்குவத்திற்கு, அதற்கு நீங்கள்லாம் வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகளாக இருந்தீர்கள். இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா வேறு யாராவது இருந்திருப்பார்கள். ஆகவே நான் யாரையும் வெறுக்க வேண்டாம். மற்றவர்களை அவர்கள் என்னை துன்புறுத்துவதற்காக வெறுத்தோ அல்லது பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம் என்று இப்படிப்பட்ட ஆட்டிடியூடுனால தான், பாவனைகளினால தான் மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும். இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் முக்கியமாக இருப்பதனால் மீண்டும் இப்பொழுது ஞாபகப்படுத்தினோம். இப்போ தேஜக க்ஷமா, க்ஷமாங்கிறதையும் நம்ம பார்த்த கருத்து. இனி அடுத்தது திருதிகி. திருதிகி என்றால் உறுதி, வில் பவர், உறுதியாக இருத்தல். இந்த உறுதியை பற்றியும் நாம் பிறகு பார்க்க போகின்றோம். பகவான் இந்த உறுதியையே மூணாக சொல்ல போகிறார். சாத்விகமான உறுதி, ராஜசமான உறுதி, தாமசமான உறுதின்னு சொல்ல போகிறார். அப்படி மீண்டும் விளக்கமாக பிறகு பார்ப்போம். இருந்தாலும் இங்கும் இதில் சில கருத்துக்களை பார்ப்போம். உறுதி, வில் பவர், அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்னு நம்ம முடிவு செய்து விட்டால் அந்த முடிவில் உறுதியாக இருத்தல், வில் பவர். இப்போ பலருக்கு என்ன மனதில் தோன்றுகிறது, வில் பவர் தான் கிடையாது, நான் இதை செய்யணும் இதை கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன், அதில் என்னால் உறுதியாக நிற்க முடியவில்லை, ஃபோமாக நிற்க முடியவில்லை. இதை செய்யணும்னு முடிவு பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஓடும், பிறகு அது அப்படியே பேட்ரி லோவாயிரும். பேட்ரி லோவானா அப்படியே இழுத்துட்டு நின்றுமல்ல, அப்படி நின்றுது. இந்த நியூ இயர் இந்த மாதிரி அக்கேஷன்லையெல்லாம் சில விரதங்கள் எடுத்துக்குவோம். இந்த நியூ இயர்லேருந்து நான் இது செய்வேன் அப்படின்னு, அது அந்த 31ஆம் தேதி தாண்டாது, ஜனவரி 31 தாண்டாது, ஒரு மாதம் கூட நம்மளால் தொடர முடிவதில்லை. காரணம் என்ன, அந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் ஆகிட்டு வந்துடுது. இப்போ எதை எடுத்துட்டாலும் நம்மால் உறுதியாக இருக்க முடியவில்லை. அது குணங்களை மாற்றுறதா இருக்கட்டும், ஒரு செயலாகட்டும், எந்த ஒரு டிசிப்ளினையும் நம்மால் உறுதியுடன் பின்பற்ற முடிவதில்லை. அப்படி இல்லாமல் உறுதியுடன் இருத்தல். இந்த உறுதியை மூணா எப்படி சொல்கிறாருன்னு பிறகு பார்ப்போம்.
சில பேர் தப்பான விதத்தில் உறுதியாக இருப்பார்கள், அவனை பழி வாங்கியே தீருவன்னு உறுதியாக இருப்பார்கள். இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் பகவான் சொல்ல போகிற இதெல்லாம் தாமசமான உறுதி, ராஜசமான உறுதின்னு சொல்லுவார். அப்படி இனி ஒருவரை அழிக்கிறதுலையும் ஒருவர் ரொம்ப சீரியஸாக சொன்னார், இந்த ஜென்மத்துக்கு அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு, அவ்வளவு உறுதி அதில். அப்படி இந்த மாதிரி உறுதியெல்லாம் ரொம்ப கீழான உறுதி என்று பகவான் கூற இருக்கின்றார். அங்கே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சாத்விகமான உறுதியை மட்டும் பார்ப்போம், மற்ற உறுதிகளெல்லாம் பிறகு பகவான் சொல்கிற இடத்துல பார்ப்போம். இப்போ இங்கு உறுதி என்றால் நாம் ஒன்றை அடைய வேண்டும் அல்லது ஒன்றை செய்து முடிக்க வேண்டும்னு ஒரு கோல் வச்சுக்குவோம், ஒரு சாத்தியத்தை வச்சுக்குவோம். அந்த சாத்தியத்திற்கான முயற்சியை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சாத்தியத்தை, லட்சியத்தை அடைய வேண்டும்னு ஒரு கன்விக்ஷன், ஒரு முடிவு எடுத்திருப்போம். இந்த முடிவு எடுக்கிறது யார் அப்படின்னா நம்முடைய அறிவு, விஞ்ஞானமய கோஷம். இந்த முடிவுக்கு நம்மைய கொண்டு போய் விடுறது யாருன்னா நம்முடைய மனம். அதனால தான் இங்கே பிரச்சனையே வருது. புத்தியே நம்மை அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் அழைச்சிட்டு போயிருக்கும். முடிவு எடுக்கிற ஆள் ஒன்று, செயல்பட வேண்டிய ஆள் ஒன்று. இப்போ மேனேஜிங் டைரக்டர் ஒரு ஆர்டர் போட்டார், செய்ய வேண்டியது ஆளுன்னா கீழ் இருக்கிறவன் அவன் ஒழுங்காக செஞ்சால் தான் அது ஒழுங்காக நடக்கும். சில சமயம் நடக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா அவர் சொல்கிறத ஒழுங்காக அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை. அதே போல தான் இந்த உறுதியாக இருத்தல்ங்கிறது மனதில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. புத்தி போட்டுரும், திட்டம் போட்டுரும். இந்த வேல்யூ எல்லாம் படித்த உடனே 26 படிச்சிருக்கோம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு போட்டுரும் புத்தி. ஆனால் மனசு அதை கேட்கணுமே. இப்போ மனது தான் உறுதியாக இருந்து அந்த சாத்தியத்திற்கு போகிற வரைக்கும் உதவி செய்ய வேண்டும். அப்படி இந்த உறுதிங்கிறது மிக முக்கியம். ஒரு ஸ்லோகத்தில் மனிதர்களை 3ஆக பிரிக்கிறார்கள். அதாவது ஒரு லட்சியத்தை அடையணும் என்று ஒருவர் நினைக்கும் பொழுது இதை அடையலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கும் பொழுதே இதுக்கு தடைகள் விடுமேங்கிற பயத்திலேயே ஆரம்பிக்க மாட்டார்களாம். விக்ன பயாத், தடைகள் வந்துடும், அது வருதோ இல்லையோ வேற, இதை செஞ்சேன்னா எனக்கு தடை வந்துடும் அதனால் வேண்டாம். விரதம் இருக்கிறையான்னா இருந்தால் பிரச்சனை வந்துடும் வேண்டாம். மௌன விரதம் இருந்தால் தடை வரும், தடை வரவே இல்லை, வருங்கிற பயத்திலேயே ஆரம்பிப்பதில்லை. சில பேர் ஆரம்பிக்கிறதே இல்லை. சில பேர் ஆரம்பித்து விடுவார்கள். எப்போன்னா ஸ்மூத்தாக போகிற வரைக்கும், ஒரு டிராஃபிக்கும் வரக்கூடாது எதுக்கால, அப்படியே ஃபுல்லாக ஸ்மூத்தாக போகிற வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஒரு சிறு தடை வந்தால் அவர்களுடைய உறுதியெல்லாம் போயிடும். அப்படி தடை வந்தால் அவர்களுடைய உறுதி அழிந்து விடும். 2வது நிலையில் இருப்பவர்கள் உத்தமமானவர்கள், எவ்வளவு தடை வந்தாலும் அவர்களுடைய உறுதியானது அப்படியே இருக்கும். உண்மையிலேயே ஒவ்வொரு தடையும் நமக்கு உறுதியை அதிகப்படுத்தணும். எனக்கு அது நம்மளுடைய உறுதியை அதிகப்படுத்தணும். சில பேர்த்துக்கு எரிச்சல் ஊட்டுறது போல் பேச பேச அவர்களுக்கு எப்படி என்ன ஆகுது, பிடிவாதம் அதிகமாகுது அல்லவா. அப்படி ஒவ்வொரு தடையும் நமக்கு உறுதியை அதிகப்படுத்தணும். ஆனால் ஆப்போசிட் ஆகிரும். ஒவ்வொரு தடையும் உறுதியை பலகீனப்படுத்தி விடுகின்றது. நல்ல விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது தான் திருத்தின்னு சொல்கிறோம். தவறான விஷயத்தில் உறுதியாக இருந்தால் அதைத்தான் நம்ம பிடிவாதம்னு சொல்கிறோம். உண்மையிலேயே பிடிவாதத்துக்கு உறுதிக்கு வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். நல்ல விஷயத்தில் உறுதியாக இருந்தால் அது வேறு பிடிவா, அதுக்கு பேர் திருத்திகி. தீய விஷயத்தில் இருந்தால் அது பிடிவாதம் அல்லது மற்றதெல்லாம். அதாவது நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவில் நம்ம உறுதியாக இருக்கணும். எப்போ அந்த முடிவை மாற்றலாம் அப்படின்னா, முடிவு எடுத்ததற்கு பிறகு புதிய டேட்டா நமக்கு வருது. அந்த புதிய அறிவு நம்ம எடுத்த முடிவு தவறு அப்படின்னு தெரிகின்றது. அப்பொழுது தான் நம்ம மாற்ற வேண்டும். இப்போ ஒருவர் ஒரு விதமான விரதத்தை இருக்கலான்னு முடிவு செய்து விட்டார், உறுதி பண்ணிட்டார். 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்றதில்லை, அப்படி ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா செய்யலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ அதில் உறுதியாக இருக்கார். பிறகு அவருக்கு ஒரு அறிவு வருது, இப்படி இருந்தால் உடலுக்கு நல்லதல்ல, இது சரியான தவம் அல்லன்னு. அப்பொழுது அவருடைய முடிவை மாற்றலாம். நான் உறுதியாக இருப்பேன், எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன்னு இருக்கக்கூடாது. அது மூடத்தனம். நம்ம ஒரு முடிவெடுத்து அந்த ஒரு அறிவில் தவறு இருக்குன்னு தெரிந்தால்தான் அந்த அறிவை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்வதுவே பெரிய தவந்தான். காரணம் என்னென்னா, நம்மளுடைய அகங்காரத்தை விட்டு கொடுக்குறோம். நான் தெரியாமல் இந்த முடிவு எடுத்துட்டேன், இப்போ எனக்கு அறிவு விட்டது, நான் மாற்றிக்கொள்கின்றேன்.
இதுவும் ஒரு பெரிய தவம். ஆனால் இது சரி என்று தெரிந்ததற்கு பிறகும் நம்ம அதிலிருந்து வீழ்ச்சி அடைவது தான் உறுதியற்ற தன்மை. அதை அடைவதற்கான சாதனையில் உறுதியாக இருத்தல். இந்த உறுதி எப்பொழுது போகும்னா 2 சமயங்களில் போகும். ஒன்று 2 விதமான தடைகள். ஒரு விதமான தடைகள் நமக்கு துன்பத்தை கொடுக்கும், ஒரு விதமான தடைகள் இன்பத்தை கொடுக்கும். இன்பமும் தடையாக இருக்கும், துன்பமும் தடையாக இருக்கும். இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், அந்த முடிவுக்கு சில துன்பங்கள் தடையாக இருக்கலாம், நோய் வாய்ப்படுறது தடையாக இருக்கலாம், அல்லது சில கம்ஃபர்ட் அந்த இன்பங்களும் நமக்கு தடையாக இருக்கலாம். இந்த இன்பங்கள் தடையாக இருந்தும் நம்ம முடிவை விட்டுருவோம், துன்பங்கள் தடையாக வந்தாலும் முடிவை விட்டு விடுவோம். அப்படி இல்லாமல் எந்த இன்பமும் எந்த துன்பமும் நம்முடைய முடிவை மாற்றக்கூடாது, முடிவை மாற்ற காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி உறுதியுடன் இருத்தல். எந்த தடைகள் வந்த போதிலும் நம்முடைய லட்சியத்தில் உறுதியாக இருத்தல். இப்போ நம்ம இந்த உறுதியை எப்படி வளர்த்தி கொள்வதுங்கிறதுக்கு சில டிப்ஸ் பார்ப்போம், சில உபாயங்களை பார்ப்போம். 1-2 நம்ம பார்க்கலாம். சில உபாயங்கள். வில் பவரை எப்படி வளர்த்தி கொள்ளுதல், எப்படி நம்முடைய உறுதியை பாதுகாத்தல். உண்மையிலேயே எல்லாருடைய மனதில் இந்த உறுதிங்கிற கேரக்டர் இருக்கத்தான் இருக்கின்றது. இது இல்லாமல் கிடையவே கிடையாது. அதனால தான் பகவான் சொல்கிறார், பின்னாடி சொல்ல போகின்றார், இந்த உறுதி தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம்னு 3 குணத்திலையும் இருக்கிறதுனால தான் 3 விதமான உறுதின்னு சொல்லப்படுது. நாம் இந்த 3ல் ஏதோ ஒரு குணத்தில் இருக்கின்றோம். ஆகவே நமக்கு எல்லாருக்கும் உறுதிங்கிறது இருக்குது, ஆனால் அது தவறாக இருக்கின்றது. தவறான விஷயத்தில் உறுதியாக இருக்குது. நான் கோபத்தை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தால், சில பேர் நல்ல குணத்தை அடையவே மாட்டேன், எங்கிட்ட இருக்கிற இந்த தீய குணத்தை விடவே மாட்டேன்னு உறுதியாக இருப்பார்கள். அதை வேறு சொல்லுவார்கள் பெருமையாக, நான் அதை விடவே மாட்டேன். சில பேர்த்துக்கு பழி வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய சக்தி மாதிரி நினச்சி, எனக்கு ஏதாவது பண்ணிட்டான் அவன் இல்லாமல் அழிஞ்சு போகிற வரைக்கும் விட மாட்டேன், இந்த குணத்தில் உறுதியாக இருப்பார்கள். இப்படி உறுதிங்கிறது நம்ம ஏதோ ஒரு குணத்தில் இருந்துகிட்ருக்கோம், அதை மாற்றுறது தான் இங்கு. சரியான விஷயத்தில் நம்ம உறுதியாக இருத்தல், தீய விஷயத்தில் அந்த உறுதியை விடுதல், அதுதான் நமக்கு இங்கு வேல்யூம். இப்போ நம்ம அந்த உறுதியை வளர்த்தி கொள்ள, வில் பவரை வளர்த்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? சில உபாயங்கள். முதல் உபாயம் என்னவென்றால், நாம் ஒரு சாத்தியமாக ஒன்று வச்சோம் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த வேல்யூவே உதாரணமாக வச்சுக்குவோம். இப்போ எத்தனையோ பண்புகளை எல்லாம் நம்ம படிச்சுட்ருக்கோம். இந்த பண்புகளில் ஏதோ ஒரு பண்பை அடையணும்னு நம்ம லட்சியமாக வைத்து விட்டோம். அதற்கான சாதனையில் இருக்கும் பொழுது தான் நமக்கு உறுதி தேவை. இப்போ முதலில் என்ன செய்ய வேண்டும்? எது நமக்கு சுலபமாக அடைய முடியுமோ அதை சாத்தியமாக வைக்க வேண்டும். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத லட்சியமாக வைக்கக்கூடாது. வச்சோம்னா நம்ம அதில் தோல்வி அடைந்து விடுவோம். இப்போ நம்ம என்றைக்குமே எது நம்மால் கொஞ்சம் முயற்சி செய்தால் அடைய முடியுமோ அதைத்தான் லட்சியமாக வைக்க வேண்டும். இப்போ டாக்டர் ஒருவர்கிட்ட சொல்லியிருக்கார், நீங்கள் ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிடுகிறீர்கள், காலையில் எவ்வளோ சாப்பிடுங்கிறீன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஒரு 16 இட்லி சாப்பிட்றேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோமே. அப்போ டாக்டர் சொல்கிறார், அது இந்த வயசில் கூடாது, உங்களுக்கு வயசு 65 ஆகிடுது, அதில் 16 இருக்காது, 6.5 அதிகம்தான், அதனால் குறைவாக ஒரு 4 இட்லி சாப்பிடணும்னு சொல்கிறார். இப்போ இவர் எடுத்த உடனே 16லேருந்து 4க்கு வர முடியாது. 4ன்னு முடிவு பண்ணார்னா தோல்வி அடைஞ்சிடுவார். அப்போ முதல்ல டிவைடட் இன்ட்டு 2க்கு வரணும், அல்லது 12க்காவது வரணும். அதுதான் அவரால் முடியக்கூடியது. பிறகு என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க வேண்டும். ஏன்னா அதிகமாக சாப்பிட்டு அதுலேயே ஒரு மந்தம், அந்த மாந்தியத்தில் சுகப்பட்டு இருக்கிற மனசுக்கு திடீர்னு பசியாக இருக்கிற சுகம் நமக்கு கிடைக்காது. ஆகவே அவர்னால் எது முடியுமோ அதை லட்சியமாக வைக்கணும். இப்போ 16லேருந்து 14 அல்லது 15 அல்லது 13ன்னு ஒரு டார்கெட் வச்சார்னா ஈஸியாக இருக்கும். அப்படி எது முடியுமோ அதைத்தான் முதல்ல லட்சியமாக வச்சுக்கணும். காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிற ஆளை போய் 4 மணிக்கு எந்திரின்னு சொன்னால் எந்திரிச்சார்னா அவர் வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல 8 மணி தான் அவருடைய டார்கெட். அப்படி எது முடியுமோ அதை வைக்கணும். அப்பொழுது என்ன ஆகும்னா
அதை நம்ம வெற்றி அடைகிறதுக்கான தடைகள் நம்மால் வெல்ல முடியதாக இருக்கும். அப்போ அதில் உறுதியாக இருந்து வெற்றியை அடைவோம். இந்த சக்ஸஸ் இருக்கே, அதுதான் நமக்கு மோட்டிவேஷன். எதற்கு? உறுதியாக இருக்க. நமக்கு வில் பவருக்கு மோட்டிவேஷன் ரொம்ப அவசியம். இந்த வில் பவர் நம்ம வளர்த்தணும், நமக்கு வளர வேண்டும்னு சொன்னால் பல சமயங்களில் வெற்றியை நம்ம கண்டிருக்கணும். தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தோம்னா நமக்கே ஒரு இந்த ஃபங்க் ஆகிறதுன்னு சொல்கிறோம் அல்லவா, நமக்கே ஒரு சோர்வு வந்துடும், எதுலேயும் உறுதியாக இருக்க முடியாது. ஆகவே எதை வெற்றி அடைய முடியும்னு நமக்கு தெரியுதோ அதை லட்சியமாக எடுத்துட்டு அதில் வெற்றியை அடையணும். அந்த வெற்றி நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த உற்சாகம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் பொழுது அதை விட கொஞ்சம் பெரிய தடைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது உடனே அந்த உற்சாகமே அந்த கஷ்டத்தை நமக்கு கஷ்டமாக காட்டாது. ஏன்னா ஏற்கனவே வெற்றியை நம்ம சுவைச்சிருக்கோம், சக்ஸஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பலகீனம் எனக்கு இருந்தது, நான் இந்த பலகீனத்திலிருந்து வெற்றி அடைந்துள்ளேன் அப்படிங்கிற அந்த சக்ஸஸ் தான் நமக்கு ஒரு போனஸ் போல. அது கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த உற்சாகமானது கஷ்டத்தை நீக்க நமக்கு துணை புரியும். நாம் எல்லாம் செய்கிற பெரிய தவறு என்னவென்றால், கஷ்டமான ஒன்றை சுலபமாக அடைய முடியுங்கிற எண்ணத்தில் நம்ம டார்கெட்டை வச்சுருவோம். இப்போ கோவப்பட்டு ஒருவருக்கு 30-40 வருஷம் கோபங்கிறது செகண்ட் நேச்சராக இருக்குது. திடீர்னு எனக்கு ஒரு நாள் 2 நாள் அல்லது ஒரு மாதத்தில் கோபம் நீங்கணும்னா முடியாது. அது இம்பாசிபிள். அப்படி நீங்கினாலும் ஒரு மாதத்தில் திரும்பி வந்துடும். மெதுவாக தான் நீங்கணும், மெதுவாக தான் நீங்கும். பிறகு என்ன செய்யணும்னா, நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 30 முறை கோபப்படுறேன்னா 28 முறை கோபப்பட்டால் பெரிய சக்ஸஸ். அந்த கோபத்தினுடைய வேகத்தை குறைக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சாத்தியமே அறிவுபூர்வமாக இருக்குது. எதை குறைவான உழைப்புனால அல்லது கொஞ்சமான தடைகள்னால நம்மால் வெல்ல முடியுமோ அதை வைத்தால் அந்த சக்ஸஸ் நமக்கு வில் பவரை வளர்த்தும். இப்போ சக்ஸஸுக்கும் வில் பவருக்கு என்ன சம்பந்தம்னு தோன்றும். ஆனால் வெற்றி தான் நமக்கு வில் பவர் உறுதியை வளர்த்த ஒரு மறைமுகமான காரணம். இது முதல் கருத்து. இரண்டாவது, நாம் அனுபவிக்கின்ற துயரத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூட். நமக்கு துயரங்கள், கஷ்டங்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. அந்த கஷ்டங்கள் நம்ம தவிர்க்கணும்னே நினைத்து கொண்டு இருக்கின்றோம். அது இயற்கையாக இருக்குது. கஷ்டத்தை தவிர்க்கணும், சுகத்தை அடையணுங்கிறது நம்மளுடைய நேச்சராக இருக்குது. ஆனால் இயற்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய ரகசியம் என்னவென்றால், நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சில சமயங்களில் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது விதி. ஏன்னா பாப புண்ணியத்தினுடைய சமமான சேர்க்கையில் மனுஷ சரீரம் வந்திருக்கு. இப்போ பாவம் கஷ்டத்தை கொடுத்து தான் ஆகும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், எதை வாழ்க்கையில் அடைஞ்சிருந்தாலும். அப்போது கஷ்டத்திலிருந்து தப்பி ஓடக்கூடாது. கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டும். நான் அந்த கஷ்டத்தில் இருந்து பழகுதல், இந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா தடைகள் வரும்பொழுது இதை நான் சந்திச்சு தான் ஆகணும், இதை நான் தவிர்க்கக்கூடாது, இது வழியாகத்தான் எனக்கு வெற்றி உள்ளது, இந்த தடைகள் கஷ்டத்தின் வழியாகத்தான் நான் வெற்றியை அடைந்தாக வேண்டும் என்று அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உறுதியானது தொடர்ந்து இருக்கும். நம்மளுடைய சாரோ, துக்கத்தில் நமக்கு இருக்கிற ஆட்டிடியூடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், துயரம்ங்கிறது ஏதோ வரக்கூடாத ஒன்று, அது ஏமாந்து வந்துடுது, தவறுதுனால வந்துடுது, மிஸ்டேக்னால வந்துடுது, நான் வேறு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா இந்த கஷ்டம் வராமல் இருந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல, வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் வேறு மாதிரி வந்திருக்குமே தவிர இந்த மாதிரி வராமல் இருக்கலாம். ஆனால் துயரம்ங்கிறது, கஷ்டங்கிறது, தடைங்கிறது வரும். அந்த தடை வரும் பொழுது இது என்னுடைய பாதை, வெற்றிக்கான பாதைங்கிற புத்தி இருக்கணும். நம்ம வில் பவரை லூஸ் பண்ணுறது காரணம் கஷ்டங்கிறது வேற, வெற்றிங்கிறது வேறேன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. இப்போ முதல்ல எளிமையான ஒன்றை எடுத்துக்கிறோம், அதுலேயும்
அல்லது எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் நமக்கு என்ன வரும்னா கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இதுக்கு நமக்கு க்ஷமா அல்லது சகனம், திதிக்ஷா ரொம்ப அவசியம். வில் பவர் வேண்டும்னா திதிக்ஷா, பொறுமை ரொம்ப அவசியம். அதனால தான் பொறுமையாக இருக்கிறதையே நம்ம செஞ்சு பழகணும். மெதுவாக சிலதெல்லாம் செஞ்சு பழகிறது. அப்படி எது பொறுமையை வளர்க்குமோ அந்த செயல்களை செய்து பழகுதல். இப்போ இந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப இருக்கும். லைஃப் ரொம்ப மெதுவாக போகும். ஒரு கிராமத்துக்கு இனி ஒரு கிராமம் போகணுன்னு அந்த கட்ட வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போவார்கள், மெதுவாக போகும். இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபுட்டு முதல் கொண்டு சாப்பிட்ற வரைக்கும் எல்லாம் ஃபாஸ்ட்டில் ஓடுது. ஆகவே நம்ம கண்டிப்பாக பொறுமையை வளர்த்துக்கிறதுக்கான பயிற்சியில் இருக்கணும். ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா வேறு சேனலுக்கு போகாமல் பொறுமையாக அதை பார்ப்போம். அதுவே ஒரு பெரிய இதுதான். என்ன செய்வார்கள், வேறு சேனலுக்கு போவார்கள். அதுக்குள்ளே அதில் அந்த சேனல் அட்வர்டைஸ்மெண்ட்டு முடிஞ்சு 2 டயலாக் போயிடும். அப்போ என்னென்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம். இதெல்லாம் எனக்கு சொல்கிறார்கள் மற்றவங்க, ஃபோன் பண்ணி என்ன டயலாக் நடந்ததுன்னு. அப்படி காரணம் என்னென்னா 2 நிமிஷம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறதுக்கு பொறுமை கிடையாது. அப்படி பொறுமையின்மை தான் நம்முடைய தோல்விக்கு காரணம். அந்த பொறுமை வளர்த்தி துயரத்தில் இருந்து பழகுதல், துயரத்தை ஒரு படியாக உணர்தல். அப்பொழுது நமக்கு வில் பவர் நம்மை விட்டு போகாது. இனி மூன்றாவது நம்முடைய லட்சியத்தினுடைய தேவையை உணர்தல். நம்ம சிலது லட்சியமாக எடுத்திருப்போம். அந்த லட்சியம் அவ்வளவு தேவையாக உணர்ந்திருக்க மாட்டோம். இப்போ எத்தனையோ ஒன்றை அடையணும்னு நினச்சிருப்போம். சிலதுலையெல்லாம் சில விஷயத்தில் எவ்வளவு தடை வந்தாலும் நம்ம அதையெல்லாம் மீறி உறுதியாக இருந்து அடைஞ்சிருவோம். சிலதெல்லாம் கொஞ்சம் தடை வந்தோன்னே விட்டுடுறோம். அதுக்கு என்ன காரணம்னா அந்த லட்சியம் எனக்கு அப்சல்யூட்டாக நீடு, தேவைங்கிறத நம்ம உணரலை. ஏதோ லக்ஸுரி மாதிரி நினச்சிக்கிறோம். இப்போ கோபம் நீங்கணுங்கிறது லட்சியம்னா அது எனக்கு ஒரு நீடுங்கிறது வேறு, லக்ஸுரிங்கிறது வேறு. இருந்தால் இருக்குட்டு இல்லைன்னா போகலாம் அப்படிங்கிறது ஒன்று. அது எனக்கு இருந்து தான் ஆகணும். வித்தவுட் தட் ஐ ஆம் ஜீரோ. அது இல்லாமல் நான் ஜீரோங்கிற புத்தி நமக்கு வரணும். அப்படி அந்த லட்சியம் நமக்கு முழுமையாக தேவைங்கிற ஒரு உணர்வை வளர்த்தி கொண்டால் அந்த லட்சியத்திற்கு என்ன தடை வந்தாலும் நம்ம அதை நீக்கிட்டு வந்துடும். இப்போ நம்ம வேதாந்தம் படிக்கிறோம், பகவத்கீதை படித்தாகணுங்கிற லட்சியம் ரொம்ப தேவைங்கிற உறுதி இருந்ததுன்னா இடையில என்ன தடை வந்தாலும் நீக்கிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா தடை வருமானு கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி அல்லது ஒரு சிறிய ஒன்றும் நமக்கு பெரிய தடையாக நமக்கு தெரியும். அந்த லட்சியத்தினுடைய நீடு நம்ம உணர தடைகளெல்லாம் தடைகள் அல்ல. தடைகளெல்லாம் தடையல்ல, அவை பாதைகள். தடைகள் பாதைகளாக மாறிடும். நம்ம எதை தடைன்னு நினைக்கிறோமோ அது நம்மளுடைய ரூட்டாக மாறிடும். இது ஒரு உணர்தல். அப்போ லட்சியத்தை உணரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதனுடைய பலனை நம்ம பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதை லட்சியங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிறகு அடுத்தது என்ன என்றால், அடுத்த உபாயம், சில சமயங்களில் வெளி சூழ்நிலை நம்முடைய உறுதிக்கு துணை புரியாமல் இருக்கும். இப்போ நம்ம உறுதியை வளர்த்தி கொள்ள நமக்குள் பலகீனம் இருந்தால் வெளி சூழ்நிலையை மாற்றி அமைத்தல், சர்க்கம்ஸ்டன்ஸை அப்படி உருவாக்குதல், நம்முடைய உறுதியை பாதுகாக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ளுதல். இதெல்லாம் நான் கிராஸாக தான் சொல்ல முடியும். அவரவர்கள் அந்த சூழ்நிலையில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, நமக்கு பல நோய் வருவதற்கு காரணம் சாப்பிடாமல் இல்லை, அதிகமாக சாப்பிட்றதுனால தான். சாப்பிடாமல் இருந்து நோய் வர்றதெல்லாம் ரொம்ப குறைவான இடத்துல தான். அப்போது பலர் இப்போ என்ன வந்திருக்குன்னா, அந்த நேச்சுரோபதி இதுலையெல்லாம் விரதம் இருக்கிறதே, பட்னி போடுறது தான் பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அங்கே போய் சேர்ந்துக்கணும். ஒரு நாளைக்கு 200 ரூபா 250 ரூபாய்னு பே பண்ணணும். உங்களுக்கு அங்கே என்ன கொடுப்பாங்க தெரியுமோ, காற்று தான், ஒன்றும் கிடையாது, பட்னி தான். இப்போ பட்னி போடுறதுக்கு நான் போய் அங்கே 250 ரூபா கொடுத்து தங்கணுமான்னா ஒர்த்து உண்மையிலேயே. காரணம் என்னென்னா, வீட்டில் இருந்தால் நம்மளால் அது செய்ய முடியாது. காரணம் வீட்டில் இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் அவர்கள் சொல்கிறது படி நம்மளால் விரதம் இருந்து பட்னியாக இருக்க முடியாது. அந்த வில் பவர் நமக்கு கிடையாது. ஆனால்
நம்மையை போல் எல்லாமே அங்கே வந்திருப்பார்கள். ஒருவர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு நீயும் பட்னி நானும் பட்னின்னு சொல்லி அப்போ என்ன ஆகுனா அப்போ தான் வில் பவர் நமக்கு வரும். காரணம் என்ன, குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிறோம். எல்லாம் சேர்ந்த உடனே இப்போ என்ன ஆகும், நமக்கு அறியாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வந்துடும். அங்கே வேறு வழியும் கிடையாது. இங்கேனா கிச்சன் நமக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன பொருள் இருக்குன்னு, இப்போ சாப்பிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா. ஆனால் அங்கெல்லாம் அந்த கிச்சனுக்குள்ளையெல்லாம் விட மாட்டார்கள் அந்த இன்ஸ்டிடியூஷனில் எல்லாம். அப்போ வேறு வழியே இல்லை. அப்போது நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷனில் நம்ம வச்சுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம உருவாக்கி விட வேண்டும். வேறு வழியே இல்லைன்னா தான் நம்ம செய்வோம். வேறு வழி இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யவே மாட்டோம். அப்படி ஒரு ஆர்டர். அதனால தான் நமக்காக இதை செய்யலான்னா நம்ம செய்ய மாட்டோம், மெதுவாக போகும். ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு இதுக்குள்ளே முடிச்சாகணும்னு ஒரு ஆர்டர் இருந்தால் தான் நம்ம எரியாமல் உறுதியாக சோம்பல் இல்லாமல் செய்வோம். அப்படி நமக்குள் உறுதி இல்லைன்னா வெளி சூழ்நிலைகளை நம்மையே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் ஆசிரமங்கள் இன்ஸ்டிடியூஷனெல்லாம் இருக்குது. அங்கே போனால் வேறு வழியே கிடையாது. ஆனால் என்னாச்சு, மக்களுடைய ஃபோர்ஸில் எல்லா ஆசிரமத்தில் போனாலும் காஃபி கிடச்சிருது, பெட் காஃபி கிடைக்குது, டீ கிடைக்குது. இல்லை அப்படின்னா முன்னெல்லாம் சில ஆசிரமங்களில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள், காஃபி யாருக்கு இங்கே கொடுக்கக்கூடாது. பார்த்தார்கள் ஆசிரமத்துக்கு யாருமே இல்லை, வெறும் ஆசிரமம் பில்டிங் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. காஃபியில் தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து இருக்க முடியும். ஆனால் என்ன மற்றதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காது, வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காது. அப்படி நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையில் வேறு வழியில்லாத நிலைக்கு வந்தோம்னா அப்போ நமக்கு அந்த உறுதி நம்மை விட்டு போகாது. சூழ்நிலை ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் உறுதியானது நம்மை விட்டு சென்று விடும். இப்போ உள்ள உறுதி வேணும்னா வெளி சூழ்நிலையினுடைய உதவியை நாடுதல். பிறகு கடைசியாக நம்ம உறுதியிலிருந்து வீழ்ச்சி அடைய நமக்கு என்ன டெம்டேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய பலகீனத்தை கண்டுபிடித்தல். நான் எந்த சூழ்நிலையில் என்னுடைய உறுதியை நான் இழந்து வருகின்றேன், இதை கண்டுபிடித்தல். இதெல்லாம் செய்யணும்னா நம்ம கொஞ்சம் டைம் வேணும். தனிமையில் கொஞ்சம் அமர்ந்து நம்மையே நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், எங்கே நமக்கு பலகீனம் இருக்குது. நம்முடைய பலகீனம் நமக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம நல்லா எடை போட்டு வச்சுருப்பார்கள், ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல எனக்கு வீக்னஸ் இருக்குது, எந்த இடத்துல நான் உறுதியை இழந்து விடுகின்றேன். இப்போ உதாரணமாக பெற்றோர்கள் குழந்தை ஸ்கூல்லையோ காலேஜிலேருந்தோ லேட்டாக வந்ததுன்னா அந்த நேரத்தில் அவர்கள் சத்தம் போட்டு விடுகிறார்கள். பிறகு சரியான காரணம் இருக்கும். அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், அல்லது டியூஷன்லேருந்து வந்திருக்கலாம், டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு ஜெனுவின் ரீசன் இருக்கும். அது தெரியாமே சத்தம் போட்டுறது. இப்போ இவர்களுக்கும் தெரியுது, வந்த உடனே நான் திட்டக்கூடாது, நான் காரணத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும்னு இவர்களுக்கு தெரியுது. ஆனால் அவர்கள் வராத வரைக்கும் இங்கே தத்துவம் பேசிகிட்டு இருப்பார்கள். குழந்தை உள்ளே வந்த உடனே ஆள் மாறி விடுவார்கள். உடனே அவர்கள் அறியாமல் அவர்கள் அந்த உறுதியிலிருந்து இழந்து விடுகிறார்கள். இப்போ இதை அவங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சூழ்நிலையில் என்னால் உறுதியாக இருக்க முடியவில்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, குழந்தை லேட்டாக வரும்போது நம்ம வேற எங்காவது போயிடணும், நம்ம லேட்டாக வரணும். பிறகு என்ன பண்ணணும்னா, பிறகு எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணணும். இது ஒரு உதாரணம். அதுபோல் எந்தெந்த இடத்துல நான் உறுதியிலிருந்து வீழ்கின்றேன் அதை நம்ம பார்க்கணும். இப்போ ஒருவர் ஸ்வீட் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னால் எந்த ஸ்வீட் வந்தால் இவர் உறுதியை விழுந்துடுறாருன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த ஸ்வீட்லேருந்து ஓடிடணும். மற்ற ஸ்வீட் வந்ததுன்னா உறுதியாக இருப்பார், ஏன்னா இது அவருக்கு பிடிக்காது. இவருக்குன்னு ஒரு ஸ்வீட் பிடிக்கிறது இருக்கும், அது வந்ததுன்னா போச்சு, உறுதி போயிடுது. அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த ஏரியாவில் என்னுடைய உறுதியானது ஷேக் ஆகுது. பிறகு அந்த ஏரியாவிலேருந்து தப்பித்து ஓடுதல். கொஞ்ச நாள் தப்பித்து ஓடுனா தப்பு இல்லை. பிறகு மெதுவாக நமக்கு ஸ்ட்ரென்த்து வர வர நம்ம இருக்கிற இடத்துல வெற்றியை அடைய முடியும். இதெல்லாம் சில குழு, அவ்வளவுதான். ஆனால் வில் பவரை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்தி தான் ஆகணும். இது போல் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னாவே நமக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்மளுடைய உறுதியை வளர்த்த வேண்டும் என்று வளர்த்தி கொள்ள வேண்டும். நல்ல விஷயத்தில் உறுதி இருப்பது தான் இங்கு பகவான் உறுதின்னு சொல்கிறார். தீய விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது பிடிவாதம். அதை பிறகு சொல்லுவார் அதெல்லாம் எப்படி என்ன என்று. இது திருதிகி வில் பவர். இனி அடுத்த பண்பு
அடுத்த பண்புகள் அனைத்தும் ஏற்கனவே பகவான் கூறியது தான். சௌச்சம் 24வது சௌச்சம். இதையும் நம்ம விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். சௌச்சம் என்றால் தூய்மை. தூய்மை இரண்டு, ஒன்று புற தூய்மை, இனி ஒன்று அகத் தூய்மை. புற தூய்மை என்பது உடலில் ஆரம்பித்து, உடலை தூய்மையாக வச்சிருக்கணுங்கிறது ஆரம்பித்து, பிறகு ஆடை உடை, பிறகு நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள், நாம் இருக்கின்ற வீடு, பிறகு நாம் வசிக்கின்ற ஸ்ட்ரீட், அதையும் சொல்லணும். வீடு மட்டும் சில பேர் சுத்தமாக வச்சுருப்பார்கள், ஸ்ட்ரீட்டை நம்ம வீடு இல்லைன்னு நினைப்பார்கள். அப்படி இல்லாமல் நம்ம நாடு எல்லாத்தையும் நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த பொருள்களை தூய்மையாக வைத்திருத்தல், பிறகு நம்முடைய உடை மற்ற அவைகள் எல்லாமே நாம் பயன்படுத்துகிற பொருள்களையெல்லாம் தூய்மையாக வைத்திருத்தல், அது ரொம்ப முக்கியம். வெளியே தூய்மையாக இருந்தால் தான் அந்த தூய்மை மன தூய்மைக்கு காரணமாக இருக்குது. வெளியே தூய்மையே இல்லை, எல்லாம் டிசார்டராக இருந்ததுன்னா நம்ம மனதும் அதை பழகிடும். அப்போ அதுக்கு தூய்மையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒத்து வராது. எதையாவது களைச்சி போட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன? தூய்மையாக இருந்தாவே அலர்ஜி ஆயிரும். அப்படி இல்லாமல் வெளியே தூய்மையாக இருந்தால் மனசு தூய்மையாக இருக்கும். அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது உள் தூய்மை, ஆந்தர சௌச்சம். நல்ல குணங்களுடன் இருத்தல், இந்த எல்லா வேல்யூஸும் உள்ளே இருந்ததுன்னா அது உள்ள இருக்கின்ற தூய்மை. வெளி இருக்கின்ற தூய்மைங்கிறது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தூய்மையாக வச்சுருக்கணுன்னா அது கொஞ்சம் பணம் செலவாகும். சில பேர் பொருளை வாங்குவார்கள், அதுக்கு செலவு பண்ண தயாராக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சிலது வாங்கி ஆகணும், அதை வாங்க மாட்டார்கள், அது அப்படியே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்க தயாராக இருந்தோம்னா அதை தூய்மையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். பணம் மட்டுமல்ல, உழைப்பையும் கொடுக்கணும், காலத்தையும் கொடுக்க வேண்டும். தூய்மையாக ஒன்றை வச்சிருக்கணும்னா உழைப்பு, காலம் இதெல்லாம் நம்ம கொடுத்தாக வேண்டும். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்படி எல்லா பொருள்களையும் தூய்மையாக வைத்து பழகுதல், அது சௌச்சம். அசுரர்கள்ட்டையெல்லாம் தூய்மை இருக்காது, அது சொல்ல போகிறார். அவங்களுக்கு எல்லாமே அசுத்தமாக இருக்குன்னு சொல்ல போகிறார். அவர்களுடைய விரதம் கூட அசுச்சி விரதம்னு சொல்ல போகிறார். தூய்மை இல்லாத விரதங்கள் அவர்கள் இருப்பார்கள்னு சொல்ல போகின்றார். இது நம்ம பார்த்த பண்பு. இனி அதற்கு அடுத்தது அத்ரோக. அத்ரோக என்றால் மற்றவர்களை ஏமாற்றாமை. தெரிஞ்சது தான், துரோகம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அத்ரோகம்னா துரோகம் செய்யாமல் இருத்தல், நம்பிக்கையை காப்பாற்றுதல், நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருத்தல். நம்ம ஒருவர் நம்பி விட்டார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுதல். இது மனிதத்தன்மைனா இதுதான். நம்ம ஒருத்தர் நம்பினாங்கன்னா அதுக்கே அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றுதல். சில பேர் எப்பப்போ நம்மை நம்புவார்கள், எப்பப்போ அவங்க காலை வாரலாம் அப்படின்னு பார்த்துட்ருப்பார்கள். அதுக்கு சில பேருக்கு மெத்தடெல்லாம் இருக்கான். நம்ம நம்புகிற மாதிரி அவங்க நடந்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 100 ரூபா கடன் வாங்குவாங்களாம். 10 நாளில் தர்றேன்னு 8வது நாளில் போய் திருப்பி கொடுத்துட்றதான். அப்புறம் 1000 ரூபா கடன் வாங்குறது, 10 நாளில் தர்றேன்னு 8வது நாளில் கொடுத்துறது, அப்புறம் லம்பாக வாங்கிட்டு ஓடிடுறது. காரணம் என்ன? இந்த 100 ரூபா 10 ரூபா வாங்கினது நம்ம மேலே நம்பிக்கை வரட்டும்னு அவனுக்கு கொடுக்கறது. நம்பிக்கை உருவாக்கிட்டு பிறகு நமக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட் வாங்கின உடனே ஓடி போயிடுறது. இதெல்லாம் என்ன? இதுதான் துரோகம். இப்படி செய்யாமல் இருத்தல். அதாவது ஒருவர் நம்ம மீது நம்பாமல் இருந்தாங்கன்னா நமக்கு சேஃப். காரணம் என்ன? அவங்க நம்ம நம்பலை. நம்மை நம்பி விட்டார்கள் என்றால் நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு வந்து விடுகின்றது. ஏன்னா நம்மை நம்பி விட்டார்கள். அதற்காக நமக்கு எவ்வளவு லாஸ் ஆனாலும் அவர்கள் நம்பினார்கள் அல்லவா, அந்த நம்பிக்கைக்கு நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் இழக்கலாம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். அது தெய்வீக சம்பத். ஆனால் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த உலகத்தில் எதுக்கு இவ்வளோ ப்ரோ நோட்டு எத்தனையோ இருக்கே, அதெல்லாம் எதற்குனா எதற்கு ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையின்மையில் தான் உலகமே ஓடிட்டுருக்கு. எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, உலகமே ஓடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காது, எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இருக்காது. அப்படி இந்த நம்பிக்கையின்மையில் தான் உலகமே ஓடுகின்றது. ஆனாலும் நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு அடுத்த வேளை நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பாட்டில் விஷம் வச்சுருக்குமானோன்னு பயந்துட்டா என்ன,
அப்படி நம்ம நம்பித்தான் வாழ்ந்தாக வேண்டும். நம்மை மற்றவர்கள் நம்பினார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுதல். தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம மீது சிலருக்கு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுறது தான் மனிதத்தன்மை. மனிதத்தன்மை மட்டுமல்ல, அப்படி காப்பாற்றிட்டோம்னா அது தெய்வத்தன்மை ஆகி விடுகின்றது. காப்பாற்றவில்லை என்றால் அது மிருகத்தன்மை அல்லது அசுரத்தன்மை. அதான் அத்ரோக. நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நாம் காப்பாற்றுதல். இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஏன்னா அவ்வளவு சுலபமாக ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு நம்பிக்கை வராது. ஒரு கால் நம் மீது நம்பிக்கை வந்து விட்டால் அந்த நம்பிக்கைக்காக நாம் எதையும் இழக்க தயாராக வேண்டும். இனி இறுதியாக ந அதிமானிதா, நாதிமானிதா, இதையும் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ந அதிமானிதான கர்வப்படாமல் இருத்தல், தன்னை உயர்வாக எண்ணாமல் இருத்தல். அமானித்துவம் முதல் வேல்யூ, 13வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு வேல்யூவை அமானித்துவம்னு ஆரம்பித்தோம். அதைத்தான் பகவான் சொல்லி இங்கு முடிக்கின்றார். அதாவது வேல்யூவை ஆரம்பித்தது அமானித்துவம், இங்கே பகவான் முடிக்கிறது அமானித்துவம். அப்படி ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். இதோட தெய்வீக சம்பத்தை பகவான் முடிக்கின்றார். ந அதிமானிதா, தன்னை உயர்வாக எண்ணாமல் இருத்தல். இதுவும் முக்கியம். காரணம், நல்ல குணங்கள் நமக்கு வர வர அதோட சைடு எஃபெக்ட் என்ன வந்துடும்? நான் உயர்ந்தவன், நான் தவம் செய்பவன், எங்கிட்ட இந்த நல்ல குணமெல்லாம் இருக்குது, மற்றவர்களிடத்தில் கிடையாது. இங்கே சொன்ன குணமெல்லாம் என்னிடத்தில் இருக்குது, நான் உறுதியாக இருக்கேன், தேஜஸோடு இருக்கேன். இதெல்லாம் நம்ம இடத்துல வந்து விட்டால் இந்த நல்ல குணத்தோட இந்த தீய குணமும் ஒன்று வந்து விடும். நம்மை நாம் உயர்வாக நினைத்து கொள்ளுதல். மற்றவங்க நினைக்கிறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, நினைக்கட்டும். அந்த உயர்வு இருந்தால் இருக்கட்டும், நாம் நம்மை உயர்வாக நினைக்கக்கூடாது. ந அதிமானிதா. இதோடு 26 பண்புகள் முடிவடைகின்றது. இனி 2வது வரியில் பகவான் சொல்கிறார், இந்த பண்புகளெல்லாம் யாரிடம் இருக்கின்றது என்றால் தெய்வீக குணங்களுடன் பிறந்தவர்களுக்கு இந்த பண்புகள் இருக்கின்றது. பிறகு இந்த பண்புகளெல்லாம் தெய்வீகமான பண்புகள். தெய்வீ சம்பத். சம்பத் அப்படின்னு சொன்னால் வெல்த், பணம்னு அர்த்தம். உண்மையான பணம் என்ன அப்படின்னா நற்குணங்கள். இந்த நற்குணங்களெல்லாம் தெய்வீகமான சம்பத்துடன் யாருக்கு தெய்வ சொத்து இருக்கோ அவர்களிடம் இது இருக்கின்றது என்று முடிக்கின்றார். 2வது வரியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.